அந்த இடத்துல கூட்டமா இருக்குங்க. ஓ, இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டைதான். Good morning everybody. ஜாக்கோட பணிக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களை பார்த்ததுல சந்தோஷம். Good morning. Good morning. Good morning. Hello. Ladies and gentlemen, இந்த பக்கம் போங்க. டிக்கெட் பூத் இந்த பக்கம் தான் இருக்கு. லைன்ல வெயிட் பண்ண தேவையில்லை. ஷோவை என்ஜாய் பண்ணுங்க. உள்ள நிறைய கடைகள் இருக்கு. எல்லாத்தையும் சுத்தி பாருங்க. டியூஸ்டேங்கிறதுனால 10% டிஸ்கவுண்டும் இருக்கு. கனவுல கூட நீ நடிக்கிறது நடக்காது ஜாக். என்ன இத்தனை பேர் தான் கிடைச்சாங்களா? முதலைகளை பாக்குறதை விட வெளியில சுத்தி பாக்குறத பிடிச்சிருக்கோம். யாரும் ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தீவிரவாத தாக்குதல்லாம் இல்ல. பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குது அவ்வளவு. கான்ஸ்டன்ட் அனுப்ப தீவிர முயற்சியில இருக்கான் போல இருக்கு. அவனே தான். சொல்றது கேளு ஜாக். இங்க இருந்து போயிடு. செத்தாதான் அது நடக்கும். ஓ ஹே, டோனட் சாப்பிடுறியா? வேண்டாம். இங்க பாரு. பிங்க்ல ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு போறா தெரியுதா? அவளை கண்காணிச்சிட்டே இரு, சந்தேகமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு வேலையை தான் நான் இவ்வளவு நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அவ உன்னை விட பெரியவ. அது மேட்டரே இல்ல. அவ ஸ்பையா என்ன தெரியல, ஆனா அவளை கண்காணிச்சிட்டே இரு. ரைட் விடு. ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணு. குடு, நான் இதை கொண்டு வரேன். நீ இதெல்லாம் செய்ய தேவையில்ல. தீயவ செய்ய சொல்ல வேண்டியதானே. இது மூலமா அவனுக்கு காலேஜ் கிரெடிட்ஸும் கிடைக்கும். இதுக்கெல்லாம் கூட கிரெடிட் கிடைக்குமா? வீல் பேரோ ஆபரேட்டர், அவனை ஒழுங்கா படிக்க சொல்லு, அதுவே போதும். அதுக்குள்ள இன்னொரு பொண்ணை பார்த்து மயங்கிட்டியா ஜாக்? ஆசியாமரே 3 பால்ஸ் போட்டாச்சு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அடுத்து யார் போட போறா? கவனிங்க. நியூயார்க் சேர்ந்த யானை முயற்சி பண்ணுது. ஓ, நியூயார்க் தான் முன்னணியில இருக்கு. அப்படியே தான். ஓ, நியூயார்க் கலக்குறீங்க. எல்லாரையும் நல்லா உற்சாகப்படுத்துங்க. மறுபடியும் நியூயார்க் வந்துச்சு. ஓ, இன்னும் ஒரு பால் தான் மிச்சம் இருக்கு. கமான் நியூயார்க், அவளை ஏமாத்தாதீங்க. நல்லா உற்சாகப்படுத்துங்க. அந்த முயற்சி தோல்வி அடிச்சு இப்போ எல்ஏ தான் ஜெயிச்சிருக்கு. நல்லா விளையாடுனீங்க. 2 பேரும் நல்லா விளையாடுனீங்க. எல்ஏவை மறுபடியும் உற்சாகப்படுத்துங்க. கமான். Thank you. ஓகே, இன்னைக்கு இங்க யாராவது சாக்கர் பிளேயர் வந்திருக்காங்களா? சாக்கரோட ஒரு டீம் இங்க வந்திருக்கு போல இருக்கு. சரி, கோல் கீப்பர் யாராவது இருப்பாங்களே. கோல் கீப்பர் யாரு? நீயா? சரி, இங்க இறங்கி வா. ஆல்ரைட். சரி, உன் பேர் என்னன்னு சொல்லு. என் பேரு ஜான். ஜான். ஓகே, நல்லா கவனி ஜான். என் டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் பெரிய திறமைசாலிங்க. அவங்க அடிக்கிறத உன்னால தடுக்க முடியுமா? உன்னால முடியும் நினைக்கிறியா? முடியும். ஓகே, அப்படின்னா வா, மோதி பாத்துடலாம். சீக்கிரம் இந்த பக்கம் வா. ஆல்ரைட். இப்ப ஆரம்பிக்க போகுது. ஓ நோ, அது கோல் போட்டுருச்சு. மறுபடியும் வருது. ஓ அவர் அதை தடுத்துட்டாரு. ஓ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும். ஓஹோ, அடுத்த கோல் போட்டுருச்சு. ஓ, இதான் கடைசி கோல். தயாராரு. ஓ, அதையும் போட்டுருச்சு. போதும். நல்லா விளையாடுன, ரொம்ப நல்லா விளையாடுன. அது போட்ட 3 பால தடுத்திருக்க. ஏன் அமைதியா இருக்கீங்க? இவனை உற்சாகப்படுத்த மாட்டீங்களா? இப்ப நடக்க போறத நல்லா கவனிங்க. இது மனித மாமிசத்தை சாப்பிடறதுல சிறந்த வேட்டையாடி. ஒரு கடி கடிச்சா போதும், நம்மளோட உயிரே போயிடும். இப்ப முதலைகளை சமாளிக்கிறதுல கை தேர்ந்தவரை பார்க்க போறீங்க. ஆஜி தன்னுடைய உயிரை பணைய வச்சு இதை செய்ய போறாரு. இந்த முதலையை கடந்து வந்து சாகசம் செய்ய போறாரு. பார்த்து ஜாக்கிரதை. அதை செய்யறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். கவனம் தான் இந்த சாகசத்துல ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கொஞ்சம் கவனம் செதறனாலும் எங்க வேலையாட்களோட உயிர் போயிடும். இதை செய்ய தயாரா ஆஜி? உறுதியா சொல்றீங்களா? ஓகே, இது வாழ்வா சாவாங்கிற மரண போராட்டம். எப்படி இருந்தது? என்ன கொஞ்சம் வேகமா செஞ்சுட்டாரு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. அவரை வந்து அதே அளவுக்கு திறமை இருக்கிற இன்னொருத்தர் எங்க கிட்ட இருக்காரு. அடுத்த தடவை அவர் ரொம்ப மெதுவா செய்வாரு. அவர் தான் ஆஜியோட யங் பிரதர். முதலையோட வாய்க்குள்ள தன்னோட தலையை விட போறாரு. இதை யாரும் வீட்டுல முயற்சி பண்ணாதீங்க. உண்மையிலேயே ஒரு பெரிய திறமைசாலி, தைரியசாலி. நீங்களே பார்த்திருப்பீங்க. இப்ப உன் தலையை விட்டு பார்க்கலாம். விட்டுடலாமே. இதை என் தலை நினைச்சுக்கங்க.
முடியல. எதுவுமே ஆகல. சின்ன கீழல் கூட இல்ல. Thank you very much ladies and gentlemen. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நல்லா சுத்தி பாருங்க. இங்க நிறைய கடைகள் இருக்கு. நல்லா ஷாப்பிங் பண்ணுங்க. ஹே, உன்கிட்ட ஏதாவது சொன்னா? ஆமா, உன்னை பார்க்க காத்துட்டு இருக்கிறதா சொன்னா. அப்படி போடு. ரொம்ப அலையாத. அவ அனிமல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவ. எவலின் நாம்வாங். பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணதால இங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்றான். இது கான்சாங்கோட வேலையா தான் இருக்கும். ஆமா, அவன் உன்னை எங்கேயாவது வரணும் தானே நினைக்கிறான். அவன் நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது. நான் வேணா அவ பேக்ல பாம்பு விட்டுட்டா. வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். வாழ்த்துக்கள் மேடம். எங்க பார்க்ல ஒரு சலுகை இருக்கு. அதாவது இன்னைக்கு நீங்க தான் 50வது கஸ்டமர். அதனால உங்களுக்கு நாங்க ஒரு பரிசு கொடுக்க போறோம். என்ன பரிசு? 2 பேர் பீச் ரெஸ்டாரண்ட்ல ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். நீங்க தனியால வந்திருக்கீங்கன்னா நானே உங்களை அங்க கூட்டிட்டு போறேன். எனக்கு லஞ்சம் கொடுக்கலான்னு பாக்குறீங்களா மிஸ்டர் ஜாக்? இல்ல, உங்களை எப்படியாவது சிரிக்க வச்சிடலான்னு தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்ன பத்தி கவலைப்படுறதை விட உங்க மிருகங்களுக்கு கொடுக்கிற சாப்பாடை பத்தி கவலைப்படுங்க. அதுங்களுக்கு ஆரோக்கியமான உணவு தான் போடுறோம். அதோட முதலைங்க எல்லாம் மத்த விலங்கினங்களை விட ரொம்ப ஆக்ரோஷமான ஒண்ணு. உண்மையாவா? விஞ்ஞானத்திலே நிரூபிக்கப்பட்டிருக்கு. விஞ்ஞானத்தை பத்தி பேசுறதால நான் உங்களுக்கு ஒண்ணு காட்டலாமா? தாராளமா. இதுல பிரவுன் கலர்ல தெரியுது பாத்தீங்களா? கர்கோலி ஆனிடே பீவில்ஸ். இதுதான் நீங்க கொடுக்கிற ஆரோக்கியமான உணவா மிஸ்டர் ஜாக்? விஞ்ஞான பூர்வமா அதுல புரோட்டீன் இருக்குன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்படியா? ஆனா சாப்பாடு கொடுக்கறதுல உங்ககிட்ட பிரச்சனை இருக்கு, தண்ணிலயும் பிரச்சனை இருக்கு. அந்த தண்ணியை தான் நானும் கூட குடிக்கிறேன். உங்க மாமிசம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாவே இல்ல. ஏன்னா உங்க ரெஃப்ரிஜரேட்டர் வேலை செய்யல. அதோட முதல்ல கேளுங்க. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. எங்க ரெஃப்ரிஜரேட்டர் ஏன் ஒழுங்கா வேலை செய்யலனா இங்க எலக்ட்ரிசிட்டியை யாரோ கட் பண்ணிருக்காங்க. வேணும்னா அதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிங்களா? எலக்ட்ரிசிட்டி என்னோட பிரச்சனை கிடையாது, சரியா? அப்படியா? ஆனா அதுக்கு யார் காரணம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க மிஸ்டர் ஜாக்? நான் கவர்மெண்ட்காக வேலை செய்யறேன். நான் என்ன செய்யணும்னு யாரும் சொல்ல தேவையில்லை. என்கிட்டயே அந்த லிஸ்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் என்ன காலி பண்ணணும்னு போட்டுருக்கா? அந்த மாதிரி எல்லாம் லிஸ்ட்ல எதுவும் கிடையாது மிஸ்டர் ஜாக். இன்னும் 24 மணி நேரத்துல இங்க இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடுங்க. நான் நாளைக்கே பார்க்க வருவேன். எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அப்படின்னா ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட வரலையா? நான் வீட்லயே போய் சாப்பிட்டுக்கிறேன். ரொம்ப திமிரானவ போல இருக்கு. கான்சாங்காக வேலை செய்யறா. வேற எப்படி நடந்துப்பா? உங்ககிட்ட அந்த கேமரா இருக்குல்ல? இருக்கு. ஏன் கேக்குற? அதுக்கு இப்ப வேலை வந்துடுச்சு. Hi, crocodile. நான் தண்ணிக்குள்ள ஒரு crocodile பார்த்தேன். உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? நல்ல விஷயம்தான். ஒரு crocodile வந்து தண்ணியில என்ன பாத்துச்சு. இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? 3 இன்னும் ஒரு நாள் டைம் தரேன். அதுக்குள்ள முடிக்கலனா உன்னை இந்த வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஜாக்கிரதை. ஏய், எந்த காரணமும் சொல்லாத. அந்த ஜாக் விஷயம் என்னாச்சு வந்து சொல்லு. நான் அப்புறம் வரேன். மறுபடியும் அவன் காசு எடுத்துட்டு வந்தா. அவனோட அக்கா தான் நமக்கு பெரிய பிரச்சனையே. போன வாரமே அவன் கதையை முடிச்சிருங்கன்னு சொன்னேன். ஒருத்தனை காலி பண்றது அவ்வளவு சுலபம் நினைச்சியா? அது ரொம்ப கஷ்டமான வேலை. 2 வாரத்துல நான் காலி பண்ணி தரேன் நம்ம கிளைண்ட் கிட்ட சொல்லியிருக்கேன். அதனால சீக்கிரமா அந்த இடத்துல இருந்து அவனை விரட்டுற வழியை பாரு. கவர்னர் கிட்ட இருந்து போன் வந்ததா? உங்களை 8 மணிக்கு பாக்குறதா சொன்னாரு. சாங் கிட்ட சொல்லிடு. அந்த ஜாக் நமக்கு தொல்லை கொடுக்கறதுனால தான் உன்னை என்னால எலெக்ஷன்ல நிக்க வைக்க முடியல. கஸ்டமர்ஸ் அதிகமாகறதோட அவனுக்கு ஸ்பான்சர்ஸ் அதிகமாகறாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஃபேன் அவன் கிட்ட டாக்ஸ் அதிகமா கேட்க சொல்லி கேட்டிருக்கேன். அனிமல் வெல்ஃபேர் அவர் அங்க போறதுக்கு பணம் கொடுத்திருக்காங்க. அனிமல் வெல்ஃபேரா? அவங்க எதுக்காக இதுல மூக்க நுழைக்கிறாங்க? அவன் பார்க்க இழுத்து மூடிடுவாங்க. என்ன தைரியம் அவனுக்கு? 2 பேரும் போய் அவனை பிடிங்க. சீக்கிரம் வாங்க. மரியாதையா அங்கேயே நில்லு. பிடிக்க முடியாது. சொல்லு. பிடிங்க அவனை. பிடிங்க. போய் பிடிங்க.
சீக்கிரமா என்ன நடந்துச்சு? இங்க பாரு, ஆதாரத்தோட பக்காவா மாடிச்சு. பாவீங்களா? அவனை காரை விட்டு இறக்குங்க. இறங்க. உனக்கு என்ன பிரச்சனை கான்சாங்? அதை கொடுத்துரு. கொடுக்க முடியாது. உன் கதை முடிய போகுது ஜாக். நீ தீந்த. ஒழுங்கா நான் கொடுக்கிற சலுகையை ஏத்துக்க, இல்லன்னா இங்க இருந்து விரட்டி அடிக்க வேண்டியதா இருக்கும். எல்லாரும் போய் வேலையை பாருங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுவும் வேலைக்காகல. யார் சொன்னா? ஒரிஜினல் மெமரி கார்டு என்கிட்ட தானே இருக்கு. ஐயோ, சரியான கேடி நீ. உனக்கு இன்னைக்கு ஒரு பேருந்தே நான் வைக்கிறேன். இந்தாங்க நீங்க கேட்டது. தேங்க்யூ. இது உங்களுக்கு. Cheers. Cheers bro. இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்குன்னு ஸ்கூலுக்கு போறது முக்கியம் தானே? ஓ சரி, இந்த போட்டோஸ் எல்லாம் நீ என்ன பண்ண போற? கோர்ட்ல ஒப்படைப்பா. ஒப்படைச்சு ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நம்புற? ஒரு தெரிந்து பாப்போம். அழகா இருக்கால? ஹாய், ஒரு வழியா வந்துட்டியா? எத்தனை வயசு இருக்கும்? என்ன கேட்டா 12 வயசு இருக்கும். அப்போ ஓகே, நீ இங்கே வந்துடுற. ஏய், எங்க போற? கொஞ்சம் பொண்ணை கரெக்ட் பண்ற அளவுக்கு உனக்கு இன்னும் வயசாகல. பொறுத்திருந்து பார். அவன் இங்கதான் வரா. ஹாய், ஐம் தியோ. ஓ ஹாய். ஜாக், சொல்லுங்க. மிஸ்டர் ஃபேன், ஃபெடரல் டாக்ஸ் பியூரோ. கடந்த 3 மாசமா நீங்க என்ன பார்க்காம மறுத்துக்கிட்டே இருக்கீங்க. நான் உட்காரலாமா? தாராளமா உட்காருங்க. குடிக்க ஏதாவது வேணுமா? பேர் ஆர்டர் பண்ணிட்டா? இல்ல வேண்டாம், நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். ஓகே, இங்க பாருங்க, நான் இன்னும் பணம் கட்டலன்னு எனக்கு தெரியும். உன் கூட வந்தவருக்கு அங்க ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அது என்ன நீங்க காரணம்? உடனடியே உங்க டாக்ஸை கட்டி தான் ஆகணும் மிஸ்டர் ஜாக். இல்லனா இவங்க உங்களை அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போக வேண்டியிருக்கும். என்னதான் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? 3 மாசத்துக்கு முன்னாடியே இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு அனுப்பியாச்சு. 75,000? இதுக்கு வாய்ப்பே இல்ல. போன தடவை இதுல 50,000 தானே இது போட்டிருந்தது. இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்டா? ஒவ்வொரு நாளும் இது அதிகமாயிட்டே இருக்கும். நீங்க இதை உடனடியா கட்டி ஆகணும். என்ன பிரச்சனை? அதுவா, இவர் என்ன ஜெயில போடுறதுக்காக இங்க வந்திருக்காரு. வேற ஒண்ணும் இல்ல. ஜெயில போடுவா? எதுக்கு? உங்க அங்கிள் மிஸ்டர் ஜாக் கவர்மெண்ட்டுக்கு 75,000 ரூபாய் வரி கட்டி ஆகணும். ஓ 75,000? ஆமா. ஏன் 75,000 உடனே ஏடிஎம்ல எடுத்துட்டு வர போறியா? இல்ல, ஆனா ட்ரக்ல இருக்கு. நான் போய் அதை எடுத்துட்டு வருவா. ஓ, எடுத்துட்டு வா. சரி, நான் வர வரைக்கும் என் ஃபிகர் கிட்ட எவனும் பிட்டு போடாம பாத்துக்கணும். என்ன பாஸ், நீங்களே என் கூட வரீங்களா? இல்ல, அவங்க இங்கதான் இருப்பாங்க. நீங்க தியோட அப்பாவா? இல்ல, நான் தீயோட அங்கிள். ஓ அங்கிளா? அவ உண்மையிலே பணக்காரனா? ஆமா, உண்மையிலேயே மிகப்பெரிய பணக்காரன். அமெரிக்காவுல ஜேசி பெனின் பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கியா? அது அவனுக்கு சொந்தமா? அதுல ஒரு பார்ட்னர் அவன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைனா என் சிஸ்டர் வந்து மீட் பண்ண முடியுமா? வாங்க. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அருண், nice to Hi. meet you. Nice to meet you. Philip, nice to meet you. Nice to meet you. நீங்க ஜாக்ல ஆமா. உங்களுக்கு பிடிச்ச ஒண்ண நான் தரேன். அதுக்கு நீங்க பீச்ல நீச்சல் அடிக்கணும். கண்டிப்பா. இங்க வாங்க. எதுக்காக? வாங்க, பயப்படாதீங்க. ஓகே, இங்க பாருங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க. அவனை பிடிக்கணும். பிடிங்க. அது அங்க தப்பி ஓடுறான் பாருங்க. அவனை பிடிங்க. அவன் வரி கட்டாம தப்பி ஓடுறான். எங்க போனா அவன்? ஜாக் அங்க ஓடுறான். அங்க ஓடுறான் பாருங்க. அங்க ஓடுறான். பிடிங்க அவனை. சீக்கிரம் ஏறு. ஏய், நிறுத்து. அவனை பிடிங்க. விடாதீங்க. நீ செஞ்ச காரியத்துக்கு உனக்கு அவார்டே கொடுக்கலாம். இதெல்லாம் அந்த பொண்ணுங்க கொடுத்த ஐடியா. அவங்களோட யோசனையா? பின்ன எனக்கு எப்படி பதில் நீங்க தெரியும்? தேவையில்லாம பிரச்சனை மாட்டி போறீங்க. எங்களுக்கு பிரச்சனைகள்லாம் பிடிக்கும். ஹலோ. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல? தியோ, ஜெசி பெனே. உனக்கு எப்படி அது தெரியும்? வாங்க சொன்னாரு. உனக்கு கொண்டாகல? நல்லா இருக்கும். இப்ப நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். பார்த்த உடனே மயங்கிட்டேன். எந்த மாதிரி பொண்ணு? ஒரு தேவதை.
பாக்குறதுக்கு அவ அப்படியே தேவதை மாதிரி தான் இருந்தா. நாளைக்கு கால் பண்ணு. பிரேக்ல கால் பண்றேன். பாய். பை. ஷாம்புக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான். நீங்க எல்லாரும் போங்க, நாங்க கொஞ்ச நேரம் பீச்ல வந்துட்டு வரோம். டீச்சர் அடங்க மாட்டோம் போல இருக்கும். அப்புறம் பார்க்கலாம். ஒழுங்கா நடந்துக்க. நீ ஏதாவது தப்பு செஞ்சினா கிளிப் எங்க கிட்ட வந்து சொல்லிடுவா. Красота. Завтра будет чудесный день. Поедешь ко мне в Новую Зеландию? Там слишком холодно. Я буду тебя греть. Только об этом и думаешь? Почти всегда. Тогда оставайся здесь. И ты будешь ко мне благосклонна? Очень. என்ன பண்ற பீட்டர்? பீட்டர், நீ என்ன பண்ற? பீட்டர், 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 எங்க இருக்க? இல்ல, அந்த பெர்மிட்ஸ் நாளைக்கு நீங்க எனக்கு அனுப்பி வச்சிருங்க, புரியுதா? இதை செய்யறதுக்கு 1 மாசம் ஆகும். மிஸ் நாமோங் வந்திருக்காங்க. உள்ள வர சொல்ல. நாளைக்குள்ள நீங்க எனக்கு அனுப்பி வைக்கலனா அதுக்கப்புறம் ஆரம்பிக்க அடுத்த வருஷம் ஆயிடும். ஓகே, மத்தியானத்துக்குள்ள அனுப்பிடுங்க, புரியுதா? நீங்க வரதுக்கு இவ்வளவு நேரமா? மிக்கரோட முதல்ல பண்ணிக்கு நீ போனதா நான் கேள்விப்பட்டேன். ஆமா. ஏதாவது தெரிஞ்சுதா? ஒன்னும் தப்பா தெரியல. எந்த பிரச்சனையும் இல்லையா? சின்ன சின்ன மைனர் ப்ராப்ளம்ஸ் தான். அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. நாளைக்கு போய் அதை சரி பண்ணிட்டாங்களான்னு பாத்துருவேன். மிஸ்டர் க்ளூன் கிட்ட நீ பேசுனியா இல்லையா? இல்ல, நேர்ல பேசல. போன்ல தான் அவர்கிட்ட பேசினேன். அப்ப அந்த இடத்த பத்தி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அதுக்கு நீ ஆக்ஷன் எடுக்க போறது இல்லையா? இல்ல. உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? இந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுங்களே அந்த இடத்தை மூடணும்னு துடியா துடிக்கிறாங்க. மிருகங்கள் அந்த இடத்துல ஆரோக்கியமா இல்ல. அதனால நாளைக்கு நீ வந்தினா எங்களோட நோக்கம் என்னங்கறத நீ புரிஞ்சுப்ப. மிருகங்களோட பாதுகாப்பு மேல எனக்கு எப்பவுமே அக்கறை இருக்கும். குட். ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம். உங்களை பார்த்ததுல சந்தோஷம் மிஸ் நாம்போங். ஓகே மிஸ் நாம்போங், மறக்காம நாளைக்கு ரிப்போர்ட் அனுப்பி வச்சிருங்க. ஓகே சார். குட் ஈவினிங் மிஸ்டர் கான்சாங். என்னாச்சுங்க? திடீர்னு இங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. என்ன மாதிரி ஆக்சிடென்ட்? ஒரு முதல்ல சின்ன பொண்ணை கடிச்சு இழுத்துட்டு போனதை என் தங்கச்சி பார்த்தேன்னு சொல்றா. ஒரு முதலையா? ஆமா சார். எவ்வளவு பெருசா இருந்தது? ரொம்ப பெருசு. அந்த பொண்ணை இவ இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா? பீச்ல சில ட்ரெஸ் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிச்சயமா அது முதல்ல தானா? நான் நிச்சயமா தான் சொல்றேன். அது தண்ணி அப்படியே மேல அடிச்சுது. அப்புறம் நிறைய ரத்தம் வந்துச்சு. ஓகே, உங்களை நாளைக்கு வந்து பாக்குறேன். குட் நைட். குட் ஈவினிங் சார். உங்களுக்கு ஏதோ ட்ரெஸ் கிடைச்சதாமே? பீச்ல எப்பவுமே இந்த மாதிரி நிறைய பொருட்கள் கிடைக்கதான் செய்யும். அப்ப அந்த பொண்ணு சொன்னதை நம்பலையா? இந்த இடத்துல முதலைகளை பார்த்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது சார். அங்க இருந்த துணிக்குள்ள இது கிடைச்சது சார். பீட்டர் டேவிட் சார். இது நியூசிலாந்து டிரைவர் லைசன்ஸ். அவர் இங்க பக்கத்துல எங்கேயாவது தங்கி இருக்காரான்னு பார்க்கலாம்.
அப்படிதான் எல்லாரும் வாங்க. ஓகே 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 ஒண்ணல தனியா இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கா? அவங்க இன்னைக்கு ராத்திரி வரமாட்டாங்க. அப்படியே அவங்க வந்தாலும் நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற அலிசா? என்ன பண்ண சொல்ற? என் பிரதர் ஜெயிலுக்கு போறதை என்னால பார்க்க முடியாது. ஓ, மறுபடியும் கரண்ட் போயிருச்சு. பில் பே பண்ணியா? முதல்ல ஒரு பிளாங்கெட் எடுத்துட்டு வந்து இவங்க எல்லாரையும் மூடி வை. சீக்கிரம் ஆகட்டும். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். உள்ள போ. முதல்ல அதை பிடி. ஹலோ. மணி இப்ப என்ன ஆகுது? 12 மணி நினைக்கிறேன். போச்சு. என்ன எழுப்பிட்டியா? நீங்க எது வெளியே போயிடுவீன்னு தான் முன்னாடியே கால் பண்ண. உன் அங்கிள் எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, நான் உன்னை எப்போ வந்து பிக்கப் பண்ணிக்கணும்? நான் ஸ்கூலுக்கு போகணும். 4 மணிக்கு தான் முடியும். 4 மணிக்கா? அவ்வளவு நேரம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு நிமிஷம். முதல்ல படையில ஏதோ பிரச்சனையா? நீ உடனே அங்க வரியா? எனக்கு என்ன பிரச்சனை? நீ உடனே அங்க வா சொல்றேன். ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகே, பை. தியோ, ரொம்ப சீக்கிரம் கால் பண்ணிட்டான் போல இருக்கா? கால் வராததுக்கு இது பரவாயில்ல. நீ கிளிப்ப பாத்தியா? இல்லையே. அவன் நேத்து ராத்திரி வரவே இல்ல. அவ பீட்டு கூட தான் தங்கி இருப்பான். அப்படி செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேன். அவனோட ஹோட்டல் நம்பர் இருக்கா? இல்ல, அவ ஹில்டன்ல தான் தங்கி இருக்கான். எவ்வளவு நேரம் உள்ளே இருப்பா? சீக்கிரம் வா. இப்ப பார்த்தாலும் அவசரப்பட்டுட்டே இருக்க. அப்ப சீக்கிரமா எதுக்கு வேண்டியதானே? பீட்டரோட ரூமுக்கு கனெக்ட் பண்ண முடியுமா? எந்த பீச்? அவன் கூட யாராவது இருந்ததா சொன்னாங்களா? தேங்க்யூ. என்னாச்சு? பீட்டரோட ட்ரெஸ்ஸும் பர்ஸும் பீச்ல கிடைச்சதா சொன்னாங்க. கிளிப் என்னடா? அவங்க நேத்து ராத்திரி ஹோட்டலுக்கே வரலையா? நாங்க போயிட்டு வந்துடுறோம். காணியா கூடவே இரு. அவளை பாத்துக்கோ. எங்க போறீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்னாச்சு? யாரோ முதலைங்களை வெளியில விட்டுருக்காங்க. எவ்வளோ? கிட்டத்தட்ட 3 இருக்கும். 2 நதியில இருக்கு, 1 ஹோட்டலோட ஃபிஷ் பாண்ட்ல இருக்கு. பின்னாடி வா. புடிச்சிட்டேன். உங்ககிட்ட துப்பாக்கி மாதிரி ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம். சாக்கு எடுத்து அது முகத்தை மூடு. நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? எந்த பிரச்சனையும் இல்லல்ல? இதுவரைக்கும் போலீஸ்காரங்க இந்த கேஸ பத்தி பதில் சொல்ல மறுக்கிறாங்க. ஆனா என்ன தெரிஞ்சிருக்குன்னா, காணாம போன அந்த 2 பேரும் எந்த இடத்துல இருந்து தான் காணாம போனாங்களான்னு டிடெக்டிவ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. சார், இவங்க தான் மிஸ்ஸிங். இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க சிஸ்டரையும் நிக்கோலாஸையும் கடைசி நீங்க பார்த்த இடம் இதுதானு உங்களை உறுதிப்படுத்திக்கிட்ட கோட்டை. ஆமா, உங்களுக்கு இந்த இடத்துல தான் ட்ரெஸ்ஸும் பர்ஸும் கிடைச்சதா? ஆமா, அதோ அங்க. அவங்களை விட்டுட்டு போனப்போ என்ன நேரம் இருக்கும்? இருட்டுறதுக்கு முன்னாடி. என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இது வரைக்கும் எங்களுக்கு எதுவும் தெரியல. ஆனா கடலால அவங்களை அடிச்சிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். அப்போ இன்னும் அவங்க உயிரோட தானே இருக்காங்க? அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நேத்து ராத்திரி இங்க பயங்கர புயல் அடிச்சிருக்கு. அதனால படக வச்சு எல்லா இடமும் தேடிட்டு இருக்கோம். உங்க சிஸ்டருக்கு நீச்சல் அடிக்க தெரியுமா? அவ நல்ல நீச்சல் அடிப்பா. ஆமா. சார், இங்க வாங்க. கொஞ்சம் இங்கே இருங்க.
அழாதீங்க, அழாம இருங்க. இவங்களை விட்டுட்டு வந்து நீங்க சில தகவல் கொடுத்தாங்க. வழி விடுங்க, கொஞ்சம் வழி விடுங்க, கொஞ்சம் ஒதுங்கி இருங்க. வா உள்ள போ. அழாத. இந்த பீச்சை நான் வெறுக்கிறேன், இந்த மணலை நான் வெறுக்கிறேன். என்னோட சூட்கேஸை கொஞ்சம் கொண்டு வந்து வைக்கிறியா? வேற யாரும் இங்க வராம பாத்துக்கோங்க. Не беспокойтесь. Идите. கால அருந்திருந்தாலும் அவ உயிரோட இருப்பான்னு நினைக்கிறீங்களா? கடல்ல இருந்திருந்தா நிச்சயமா வாய்ப்பே இல்ல. ரத்த இழப்பால உடனே செத்துருப்பா. இங்க பாரு, இந்த கால்ல சில பற்களோட அச்சுகள் பதிஞ்சிருக்கு. வெட்டி 2 துண்டான மாதிரி இருக்கு. ப்ரொப்பலர் வெட்டிருக்குமா? வேற ஏதாவது இப்படி செய்ய வாய்ப்பு இருக்கா? முதல்ல அறுத்து எடுத்திருக்குமோ? என்ன விளையாடுறீங்களா? அப்படிலாம் இருக்காது. அப்படியே இருக்கலாம். ஒருவேளை முதலையா இருக்கலாம், இல்ல சுறாவாவும் இருக்கலாம். இத பத்தி வெளியே தெரிஞ்சா பிரச்சனை அதிகமாயிடும். ஏற்கனவே இதை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன வயசு? 18. ஒவ்வொரு தடவை என் மனைவி என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போகும்போதெல்லாம் இது நேரத்தை வீணாக்கறதான் எனக்கு அடிக்கடி தோணும். சார், ஜாக் மெக்வேட் தன்னோட முதலைகள்ல ஒன்ன நதியில இப்ப பிடிச்சிருக்காரு. அது பக்கத்துல தான் இருக்கு. முதல்ல அந்த சாக் எடுங்க. சரி, வெட்டனரி டாக்டர் வர சொல்லிட்டியா? 10 நிமிஷத்துல வந்துருவாரு. பயங்கரமா நான் முதல்ல அடிப்பட்டு. போய் சில ப்ராக்சைடு எடுத்துட்டு வரேன். இதோட காயத்தெல்லாம் சுத்தப்படுத்தணும். சீக்கிரமா குணப்படுத்தி ஆகணும். பின்னாடி பாரு ஜாக். இப்ப எதை பத்தியும் பேச நேரம் இல்ல, இங்க இருந்து கிளம்பு. என்னாச்சு ஜாக்? அதுக்கு எதுவும் ஆகலையே. என் 3 முதலைகளை நேத்து யாரும் வெளியே விட்டுருக்காங்க. இது மட்டும் டவுலாங்ல இருக்கிற மீன் வலையில மாட்டிச்சு. இப்ப நீ என்ன பண்ண போற? நீ என்ன பண்ண போறங்கிறதா இப்ப கேள்வி. நேத்து நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் நீ சரி பண்ணிட்டியா? அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இருக்கும்னு நினைக்கிறியா? அது சரி பண்றதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது மிஸ்டர் ஜாக். அதெல்லாம் சரி, இதை யாரோ வெளியே விட்டுருக்காங்க. அதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு உனக்கு தெரியும்ல. போலீஸ் கிட்ட தகவல் கொடுங்க. நீ சொன்ன மாதிரி யாரும் உன்னை காலி பண்ண நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். சுத்தம். போலீஸே வந்துட்டாங்க. எப்படி இருக்க ஃபீல்? நான் இங்க வேலை விஷயமா வந்திருக்கேன் ஜாக். உங்க பார்க்க இழுத்து மூட போறோம். நீ என்ன சொல்ற? மக்களுக்கு ஆபத்து விளைவிக்கிற இந்த இடம் இனி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி செய்யறது மடத்தனம் ஃபீல். உன்னோட 3 முதலைகள் காணாம போன விஷயங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆமா, எப்படி தெரிஞ்சிருக்கணும் தெரியும். கான்சாங்குக்கு இதுக்கு எந்த சம்மதமும் இல்ல. அவன் தான் ஃபென்ஸ் கட் பண்ணி விட்டுருக்கான் ஃபீல். ரொம்ப நாளா என்ன இருந்து விரட்டணும்னு பாக்குறான். உனக்கு அது தெரியும்ல. நேத்து ராத்திரி 2 பேர் இறந்திருக்காங்க. அதுக்கு முதல்ல காரணமா இருக்கலாம். இருக்காது. எங்க கிட்ட அதுக்கான ஆதாரம் இருக்கு. நேர்ல பார்த்த சாட்சி இருக்கு. என்னோட முதலைகள் யாரையும் கொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அது நிச்சயமா தெரியற வரைக்கும் பார்க்க நாங்க மூடி இந்த வைக்கிறோம். மாதிரி நீங்க செய்யக்கூடாது. 3ல 2 முதலைகளை பிடிச்சிட்டோம். 3வது எங்க? விஷயம் சீரியஸ் ஆயிடுச்சு ஜாக். முதல்ல இதை செஞ்சிருந்தா அதுக்கு பயிற்சி கொடுத்த ஒன்ன கைது செய்ய வேண்டியது இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பிரசுக்கு இதை தெரியாம பாத்துக்கிறோம். ஆனா இதுக்கு மேலேயே நீங்க மூட விட மாட்டீங்க நடம்பிடிச்சா சமாளிக்க முடியாத பல பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். கேட்டை இழுத்து மூடுங்க. இதுதான் நீ பிடிச்சிட்டு வந்த முதலையா? ஆமா. அத சோதனை பண்ண போறோம். அதுக்காக ஒரு மெடிக்கல் எக்ஸாமினர் இங்க வந்துகிட்டே இருக்கு. முதல்ல மேல யாரும் கை வைக்க கூடாது. அது என்ன சாப்பிட்டு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். அது இது வரைக்கும் எதையும் சாப்பிடல. இங்க பாரு, அதுங்களுக்கு வேட்டையாட கூட தெரியாது. அந்த மாதிரி நான் வளர்க்கல. மீன் வலையில மாட்டிக்கிட்டு இருக்கும்போது எப்படி சாப்பிட தோணும்? அவர் சொல்றது சரிதான் சர்ஜன் டேக். அது ஏதாவது சாப்பிட்டதுன்னா இந்நேரம் வயிறு கோளாறு ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி எதுவும் ஆகல. இன்னொரு முதல்ல எங்க பிடிச்ச? ஒரு ஹோட்டல்ல தான் அதை கண்டுபிடிச்சு நாங்க கொண்டு வந்தோம். அது யாரும் எதுவும் செய்யல. நியூஸ்லயே அது வந்துருச்சு ஜாக். முதல்ல தாக்குனத ஒரு பொண்ணு பார்த்ததா சாட்சி சொல்லிருக்கான். தண்ணியில இருந்து ஒரு பொண்ணு உதவிக்கு கூப்பிட்டதா நீ சொன்ன. அவளை இதுக்கு முன்னாடி நீ எங்கேயாவது பாத்திருக்கியா? சரியா என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியும்? இன்னும் கொஞ்சம் பால் வேணுமா? வேண்டாம். சுகர் வேணுமா? நானே போட்டுக்கிறேன். அந்த முதல்ல அவங்கள கடிச்சிடுச்சு. நீ அந்த முதலைய பாத்தியா? அதுக்கப்புறம் நீ என்ன செஞ்ச? இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு ஆண்டி? ஜாக்கோட பார்க்க மூட போறாங்க. அதுதான் நடக்க போகுது. இந்த முதல்ல விஷயம் நியூஸ்ல இது மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அது ஜாக்கோட பிரச்சனை, நம்மளோடது இல்ல. அப்போ உனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லங்கறியா? கொஞ்சம் கூட இல்ல. நாங்க கொஞ்சம் தனியா பேசணும். அப்போ நம்ம ரேஸ்க்கு போக போறது இல்லையா? அப்புறம் போலாம், கிளம்பு. இப்பதான் மேயர் எனக்கு போன் பண்ணி வச்சாரு.
இதனால நம்ம பிசினஸ்க்கு எவ்வளவு இழப்பு ஏற்படும் தெரியுமா? அது நம்மளோட முதல்ல இல்ல கேப். அதாவது ஜாக் இதனால ஜெயிலுக்கு போயிடுவான், அந்த இடம் நம்ம கைக்கு வந்துடும். இதனால என்ன பிரச்சனை வரப்போகுது? பெரிய பிரச்சனை ஒண்ணும் இல்ல. ஆனா உனக்கும் இந்த விஷயத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருந்ததுன்னா நமக்கு உதவி செய்யற எல்லாரும் இதுல இருந்து பின்வாங்கிடுவாங்க. சொன்னது புரிஞ்சது இல்ல? ஓகே ஓகே. மறுபடியும் உன்னுடைய கடன் எல்லாம் நான் அடைக்க விரும்பல. அதனால ஜாக்கிரதையாயிரு. நிச்சயமா இந்த தடவை நாம தான் ஜெயிப்போம். எப்படி இருக்க? கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அவன் இங்க வந்துட்டான். ஏன் பேச மாட்டேங்கிற? மரியாதையா இங்க இருந்து போயிடு. இதுக்கு மேல எங்களை பாக்குறதுக்கு இங்க வராத. என்னாச்சு? அவளோட கசினை கொன்னுட்டீங்களே. நான் எதுவும் பண்ணலையே. நீங்க வளர்த்த முதல்ல தானே அப்படி செஞ்சது. அது உண்மை கிடையாது. மரியாதையா இங்க இருந்து போயிடு. நீ தியோ தானே? ஆமா. நீ சம்புவ பாத்தியா? யா. அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அப்புறம் பார்க்கலாம். என் பேரு கன்யா, குடும்பத்திலே கடைசி பொண்ணு. ஓகே, இப்போ கரெக்டா இருக்கு. ஓகே, இது முகத்திலயும் போட்டுக்கணும். சரியா? போட்டுக்க. ஆமா, மூக்குல. தண்ணிக்குள்ள போறீங்களா? பாத்து மெதுவா வாங்க. பாத்து பாத்து போங்க. இடம் நல்லா இருக்கு. ஆமா, அப்படிதான் சொன்னா. Уберите детей из воды. Здесь крокодил. Что за крокодил? Людоед. தண்ணில இருந்து தூக்குங்க. நான் தண்ணில இருந்து வர மாட்டேன். அப்ப முதல்ல வந்து அவனை சாப்பிடுங்க. Не хочу. Пусть его съест крокодил. நீ அதை பாத்தியா? ஆமாமா, கீழதான் இருக்கு. போட்ல கேஸ் இருக்குல்ல? இருக்கு. என்ன விஷயம்? முதல்ல ஒரு குழந்தைய தூக்கிட்டு போயிருக்க. எந்த பக்கம் போச்சு? படகுக்கு அடியில. சரிங்க. டவுனுக்கு போயிருக்கோம். எனக்கு பேக் ஸ்டிக் தேவை. உங்ககிட்ட இருக்கா? இருக்கு இருக்கு. நானும் உன் கூட வரேன். வேண்டாம், நீ இங்கே இரு. உனக்கு உதவி செய்ய யாராவது ஒருத்தர் தேவை.
உனக்கு ஒண்ணும் இல்லையா? இன்னும் உயிரோட தான் இருக்கான். ஓகே, பதட்டப்படாத. உனக்கு ஒண்ணும் இல்ல, அது போயிடுச்சு. இல்ல, இன்னும் உயிரோட இருக்கான். நாம அவனை காப்பாத்தியாகணும். எவ்வளவு அது கடலை தாண்டி போயிடுச்சு. அவ்வளவு தூரம் போக நம்ம கிட்ட கேஸ் இல்ல. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? கிட்டத்தட்ட 20 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். கடலுக்குள்ளே கொண்டு போயிடுச்சு. உங்களால அங்க போக முடியுமா? ஹார்பூன் இருந்தா மட்டும்தான் அது நடக்கும். உனக்கு ஒண்ணும் இல்லையே? ரைட். crocodilus ferocis. உப்பு தண்ணியில் வாழக்கூடிய இது பூமியில் பழமையான உயிரினத்துல இதுவும் ஒண்ணு. கிட்டத்தட்ட 18 அடிக்கு மேல இருக்குமா? இது ரெக்கார்டையே முறியடிச்சிடும் போல இருக்கு. சரி, அது எங்க இருந்து வந்துச்சு? எனக்கு தெரிஞ்ச ஆஸ்திரேலியால இருந்து. சவுத் ஈஸ்ட் ஏசியா முழுக்க அதோட இனத்தை உற்பத்தி செஞ்சிருக்கு. வருஷத்துக்கு 100 பேரையாவது முதலைகள் கொல்லும். ஆனா இது அதையும் தாண்டி போயிருக்கு. பாக்குறதுக்கு அப்படியே டைனோசரஸ் மாதிரி இருக்கு பாரு. 3 மில்லியன் வருஷமா இதுங்க என்ன இருக்கு. பூமியிலேயே ரொம்ப பழமையான உயிரினம்னு சொல்லுவாங்க. ஆனா இவ்வளவு தூரம் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னால நம்பவே முடியல. மறுபடியும் அது வந்து தாக்குமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கு. பல மாச சாப்பாடு ஒரே நாள்ல சாப்பிடுறோம். இதை பிடிக்க நமக்கு உதவி தேவை. இது ரொம்ப ஆபத்தானது. ஹலோ. ஹாய், நான் தான் பேசுறேன். நான் உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை நீயே கால் பண்ணிட்ட. இப்ப எப்படி இருக்க? எனக்கு ஒண்ணும் இல்ல. அவங்க அந்த மாதிரி பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்க எல்லாம் சொல்ற எதுவுமே உண்மை கிடையாது. தப்பிச்சு போனது என்னமோ உண்மைதான். ஆனா கண்டிப்பா அது இப்படி எல்லாம் பண்ணவே பண்ணாது. அதோட எங்களுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு அது தெரியும். எனக்கு ஒண்ணு பார்க்கணும் போல இருக்கு சம்பு. எனக்கு ஒண்ணு பார்க்கணும் போல இருக்கா? ஷாம்பு தோ வந்துட்டு. நான் போயாகணும். அப்புறமா எனக்கு கால் பண்ணு, சரியா? நான் மாலி கிட்ட பேசிட்டு இருந்தேன். டைம் ஆச்சு, வந்து படுத்து தூங்க. ஓ, பார்க்க அப்பாவி மாதிரி தெரியுது. அப்பாவிங்களே தான். வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆபத்தாயிடுது. இதுங்கெல்லாம் வேற இனம். நேத்து நாம பார்த்தோம்ல, அதுக்கும் இதுங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது ஆதி காலத்துல இருந்து வந்த அரக்க. என்னோட 10வது பிறந்த நாளைக்கு என் தாத்தா எனக்கு ஒரு குட்டி முதலை வாங்கி கொடுத்தாரு. அது பச்சை கலர்ல 6 அடி இருக்கும். கைமன் இனத்தை சேர்ந்ததா இருக்கும். அதுங்களை வளர்க்கறது நல்லதில்ல. எனக்கு பிடிச்ச மயில தின்னுடுச்சு. ஓப்ஸ். அதனால அதை கொண்டு போய் ஜூல விட்டுட்டோம். அதுக்கு பதிலா சிகப்பு வாலுல போவ கொடுத்தாங்க. இப்ப அதுதான் என்னோட பெட். அது 10 அடி நீளம் இருக்கும். 2 வாரத்துக்கு ஒரு தடவை முயல்களுக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன், தெரியுமா? அப்படியே செஞ்ச? இப்ப அப்படி கிடையாது. சின்ன வயசுல அந்த மாதிரி காரியங்கள் செஞ்சிருக்கேன். நல்ல விஷயம் தான். யாரையும் எதுக்காகவும் அழிக்க கூடாதுங்கிறது ஏன் எண்ணம். ஜாக், சார்ஜென்ட் டெங் போன் பண்ணிருக்காரு. இது வந்துடுறா. ஓகே. கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரவா? 2 கொண்டு வந்துரு. எங்க முதல்ல கண்டுபிடிச்சிட்டியா? அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஜாக். நீ நியூஸ பாத்தியா? இல்லையே. டிவி ஆன் பண்ணி பாரு. நியூஸ்ல எல்லாமே விளக்கமா சொல்லிட்டு இருக்காங்க. அதோடு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் இந்த முதலை தாக்குதலுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட ஒரு முதலைதான் காரணம் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. டிவி கேமராமேன் ஆலன் டாங் கருப்பு பாறை நதி அருகில் இந்த வீடியோவை எடுத்திருக்கிறார். இது போலி அல்ல, உண்மையான முதலை. மீன்பிடிக்க வந்த அந்த நபர் இந்த முதலையை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் அந்த முதலை 20 அடி நீளம் இருக்கும் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் வரதடிதான் இப்ப போயிட்டு இருக்கியா? அந்த முதலையை பிடிச்சு கொடுத்தா 50 லட்சம் ரூபாய் பரிசு தொகை தரதா அறிவிச்சிருக்காங்க. உயிரோட இல்ல பணமாகும். பிரஸுக்கு இந்த விஷயம் தெரியாம பாத்துப்பேன்னு நினைச்சேன். விஷயம் கைமீறி போயிருச்சு ஜாக். உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். நம்மளோட பணத்துல 50 லட்சம் ரூபாய ரிவார்டா தரேன்னு சொல்லிருக்க. அதை பத்தி நீ கவலைப்படாத. அதை விட அதிகமா திரும்ப கிடைக்கும். இதனால தேவையில்லாம நம்ம பிரச்சனையில தான் மாட்டிக்க போறோம். இந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கும் அந்த முதலை பத்தி தெரிஞ்சிருச்சு. அதை ஒழிச்சு கட்டுறதுக்கு ஒரே வழி இந்த மாதிரி பணத்தை கொடுக்கறது தான். பணத்தை கொடுக்கறன்னு அறிவிச்சதும் எத்தனை வேட்டையாளர்கள் வேட்டையாட கிளம்புனாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 300 பேர். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறேன்? நாம பணத்தை கொடுக்கறதுனாலதான். மக்கள் தண்ணில இறங்கினா நிச்சயமா இறந்துருவாங்க. அத பத்தி நமக்கு என்ன கவலை இருக்கு? பணத்துக்காக வேட்டையாட போறாங்க. அது கிடைக்கிறதும் கிடைக்காததும் அவங்க கையில இருக்கு. இத்தனை பேர் அதை பிடிக்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. 50 லட்சம்னா சும்மாவா என்ன? இவங்க பிடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இங்க எதுவுமே இருக்காது. எனக்கு தெரிஞ்சதுல சில வேட்டைக்காரங்க கூட நிச்சயமா இருப்பாங்க.
நேத்து நான் அப்படி கத்துனதுக்கு என்ன மன்னிச்சேன். யாரா இருந்தாலும் அப்படிதான். அதனால நீ செஞ்சது தப்பு இல்ல. அடேங்கப்பா, என்னால நம்பவே முடியல. அப்படியா? உன் உள்ளுணர்வு என்ன சொல்லுது? உள்ளுணர்வா? முதல்ல உணர்ற மாதிரி நீயும் உணரணும். முதல்ல பாக்குறத நீயும் பார்க்கணும். தண்ணி கடியில இருந்தா எப்படி பாக்குறது? அது ஒண்ணும் தண்ணி கடியில இல்ல. அது சாப்பிடுது, அப்புறம் தூங்குது, மறுபடியும் சாப்பிடுது. நீ உணர்றியா? இங்க இருக்கிற கரப்பகுதிக்கு அது வராது. அது பாதுகாப்பு இல்ல. அது இன்னும் லகுனுக்கு தான் போயிருக்கும். இந்த இடத்துல இருந்து அது தண்ணிக்குள்ள போகுது. ரொம்ப சத்தம் போட்டதுனால பயந்து ஓடிடுச்சு. அதுங்களோட காது ரொம்ப கூர்மையானது. ரொம்ப நேரமா அதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க வந்து கெடுத்துட்டீங்க. அப்ப நீங்களே அதை சுட்டுக்கலாம்ல? என்ன, என் கால் சேத்துல மாட்டிடுச்சு. உண்மையாவா சொல்றீங்க? ஆமா, உண்மையா தான் சொல்றேன். கொஞ்சம் கைய கொடு. இங்க வாங்க. ரெடியா? 1 2 3. நீங்க நல்லா மாட்டிக்கிட்டீங்களா? ரொம்ப நன்றி. 9 மாசமா அதை தேடிக்கிட்டு இருக்கேன். கடைசியில சேத்துல மாட்டினதான் மிச்சம். அப்படின்னா இத பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான் வச்சுக்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். என்ன கடிக்க வந்தா அதோட பல்லுதான் கொட்டிடும். அதுக்கப்புறம் அதை சுலபமா பிடிச்சிடலாம். ஓ, என்ன அறிமுகப்படுத்திக்கல. நான் கிராக் ஹாக்கின்ஸ். எவலன் நம்புவாங்க. அப்புறம் ஜாக். ஹாய் ஜாக். ஜாக் மகேட். ஜாக், முதல்ல தண்ணியில இருந்து வெளியே வா. அது இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கோம். எப்ப வேணாலும் வெளியே வரலாம். கேப் பஃபலோ இப்படிதான் இறந்து போனாரு. சரி, ஒரு எவ்வளவு நாள்? நான் அதை பிடிச்சிட்டேன். வாங்க போலாம். அது தெரியுதா? ஆமா, இங்கதான் இருக்கு. அது இறந்துட்டாரு பாரு. சரி. நமக்கு தான் பணம் கிடைக்க போகுது. இந்த பாரு எப்படி இருக்குது. நீங்க கொன்னது அப்பாவி முதலையா? ஆமா, கொன்னுட்டான். ஏன் முதல்ல? அதுக்கு என்ன, 50 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்க போகுது. உன் நண்பனோட சேர்ந்து அந்த பணத்தை செலவு பண்ண ஆசைப்பட்டா முதல்ல அவனை தண்ணியில இருந்து வெளியே வர சொல்லு. அத சொல்றதுக்கு நீ யாரு? John! 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 Отправимся за ним? Пустая трата времени. Фотографий у тебя нет? Что? Привет. Заходи. Можно? Да, все видели новости. Помнишь Каню? Да, помню. Это тебе. Спасибо. Какая прелесть. Смотри. Надеюсь, можно? Соня рассердится, но она любит щенят. Идем со мной, малыш, я тебя покормлю. Все. В порядке? Ты здесь и уже лучше. Хочешь пива? Да, ничего.
Мы с тобой вместе. Я рада, что ты здесь. Да, я тоже. இங்க இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னா அதுக்குன்னு ஒரு இருப்பிடத்தை ஏற்படுத்தி இருக்கும். இருப்பிடமா? ஆமா, இருப்பிடம் தான். அது கொண்டு போற எல்லாத்தையும் அந்த இருப்பிடத்துல தான் வச்சுக்கும். அதுக்கு பசிக்கும் போது அதை சாப்பிட்டுரும். அந்த இடம் தண்ணி கடியில தான் இருக்கும். சரி, அந்த இடத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா நான் அங்க போயிருப்பேனே. உன்னோட பார்க்ல எத்தனை முதலைகள் இருக்கு? அதுங்களை தேடி வரும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அது எதையும் விட்டு வைக்காது. அது இன்னைக்கு ஒருத்தனை எடுத்துட்டு போச்சு. அப்ப கூட உன் முதலையை தேடி தான் வந்திருக்கும். உனக்கு இன்னும் கொஞ்சம் வேணுமா? இல்ல, எனக்கு போதும். நீ இதுவரைக்கும் எத்தனை பொண்ணுங்க கூட பழகி இருக்க? அவ்வளவுதானா? அவ்வளவுதான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அதாம்மா உண்மை. சரி, அது யாருன்னு சொல்லு. வேற யாரு? நீதான். நல்லா பேச கத்து வச்சிருக்க. அப்படியா? சரி, நீ சொல்லு. உனக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, இருக்காங்க? நிறைய பேர். நிறையனா? எத்தனைன்னு சொன்னதானே தெரியும். எனக்கு எந்த பாய் ஃப்ரெண்டும் கிடையாது. அது என்ன பண்ணுது? வீட்டுக்கடியில எதையே பார்த்து கொலைக்குது, எதையே மாப்பு பிடிக்குது. என்ன வாசனை அது? தண்ணில இருந்துதான் ஏதாவது ஸ்மெல் வரும். நான் தாங்க முடியல. ரொம்ப அருவருப்பா இருக்கு. என்னன்னு பார்த்து சொல்லவா? ஏய், அங்க நிக்காத, வந்துரு. என்னது? பார்க்கவே பயங்கரமா இருந்தது. திடீர்னு மேல வந்துடுச்சு. என்னையும் பப்பியையும் சாப்பிட பார்த்துச்சு. நீங்க என்ன பண்ணீங்க? அது என்ன நடந்ததுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஏன்னா நான் அதிர்ச்சியில இருந்தேன். அதை பார்த்தது மட்டும் ஞாபகம் இருக்கு. ரொம்ப மோசமா இருந்துச்சு. இந்த வீட்ல இனிமே தங்குவீங்களா? வாய்ப்பே இல்ல. இனிமே அதை பிடிக்கிற வரைக்கும் நான் தண்ணி பக்கமே போக மாட்டேன். ஒரு பெரிய பில்டிங்ல போய் நான் தங்க போறேன். எங்க அண்ணன் முதல்ல பண்ண வச்சிருக்கிறதால அந்த நேரத்துல என்னால சாமர்த்தியமா செயல்பட முடிஞ்சது. அப்படியா? நீங்க என்ன பண்ணீங்க? ஆபத்தான சூழ்நிலையில என்ன பண்ணுவோமோ அதான் பண்ணேன். அரசியல்வாதி மாதிரி பேசுறான் பாரு. நம்ம பண்ணைய பிரபலப்படுத்துறோம். அது அவங்க வீட்டை எப்படி நாசமாக்கி இருக்கு பாரு. இப்படி எல்லாம் நடக்கும்னு யாருக்கு தெரியும்? அவங்க இப்படி பண்றது எல்லாமே அவங்க பார்க்குக்கு பப்ளிசிட்டி வர்றதுக்காக தான். இன்னைக்கு அவனை டாக்ஸ் கட்ட சொல்லி கேப்போம். அவ தான் ஆல்ரெடி டாக்ஸ் பே பண்ணிட்டானே. எல்லாத்துக்குமே அவங்க அக்கா தான் உதவி செய்யறா. அவனை எல்லாத்துல இருந்தும் காப்பாத்திடுறா. எப்படியாவது அவளை முதல்ல ஒழிக்கணும். அது ஒன்னும் அவ்வளவு சுலபம் இல்ல. அப்ப வேற என்ன பண்ணலான்ற? நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நாம இழக்கலாம்னு சொல்றியா? இல்ல. அதுக்கு ஓகே, நான் அந்த விஷயத்தை பாத்துக்கிறேன். இது ரொம்ப அழகா இருக்கு. என்ன தூக்கி தூக்கி போடும். ஆமா, எவ்வளவு நாளது உன்கிட்ட இருக்கு? கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. சைன்மாயில தான் கண்டுபிடிச்சோம். இனிமே நம்ம பார்க்க முடியறத பத்தி அவன் பேச மாட்டான். இன்னைக்கு காலையில அவளை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. கான்ஃபாங்க? ஆமா. வசதியா இருக்குல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்ல. பின்னாடி முடிய மட்டும் வெட்டி விடுங்க. ஓகே, பண்ணிட்டா போச்சு. என்னது இது? மேத் நில்ல. ஓ, நீ என்ன பண்ற? நீ கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு. இல்ல, என்ன இதுக்கிட்ட தனியா விட்டுட்டு போயிடாத ஜாக். ஹாக்கின் சொன்ன மாதிரியே நேத்து ராத்திரி இங்க வந்திருக்கு. அது உன்னோட இடத்துக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தோணுச்சு, அதான் கேட்டேன். மறுபடியும் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, சந்தேகம் தான். மறுபடியும்லாம் அது வராது. நான் இப்போ என்னோட போட்டை எடுத்துக்கிட்டு சில பேரை பார்க்கலான்னு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு முதலைகளை பத்தி நல்லா தெரியும். உனக்கு வேலை இல்லைன்னா நீயும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் என் கூட வரலாமே. யார பார்க்க போறோம்? ஏன் எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க? இல்ல, கோட் சூட்ல வரலாமா இல்ல கேஷுவலா வரலாமான்னு தான். கேஷுவல் ட்ரெஸ்லயே வா. ஹே, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. ஒரு உயிரினத்தை கொல்லக்கூடாது, அது செய்யறது பாவம்னு நினைச்சிட்டு இருந்தா. இப்ப நானே உன்னை கொல்ல போறேன். நீ அப்படி செய்யறதும் நல்லதுக்காக தானே? சரிதான். சீக்கிரமே இங்க மிருகங்கள்லாம் அழிஞ்சு மக்கள் மட்டும்தான் இருக்க போறாங்க பாரு. உனக்கு இந்த ட்ரிங்க் தேவைன்னு நினைக்கிறேன். அவருக்கு என்ன கொண்டு வந்திருக்க? அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. என்னங்க புடிங்க. உங்க ஓட்கால ஒரு ஷார்ட் ஓஜி சேர்த்திருக்கேன். தேங்க்ஸ். எனக்கு பிடிச்சதுதான் கொண்டு வந்திருக்கேன். சரி, இந்த போட்டோல இருக்கிறவங்க எல்லாம் யாரு?
இவ்வளவு நண்பர்கள் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்ல. ஏன் என்ன சிடுமூஞ்சின்னு நினைக்கிறியா? என்னால இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. இந்த போட்டோல இருக்கிறவங்க எல்லாம் வேகமா ஓட தெரியாதவங்க, அதே மாதிரி வேகமா யோசிக்க தெரியாதவங்க, வேகமா நீந்த தெரியாதவங்க. இவங்களை எல்லாம் அந்த முதல்ல கொண்டு இருக்கா. அது அளவுக்கு வலியை உண்டு பண்றதுக்கு யாராலையும் முடியாது. என்னவோ தெரியல, இந்த போட்டோஸ் எல்லாம் இந்த இடத்துல ஒட்டி வைக்கணும்னு எனக்கு தோணுச்சு. இவங்களோட இறப்புக்காக பழி வாங்கினாத்தான் இவங்க ஆத்மா சாந்தி அடையும். நான் அதை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் இவங்க சொந்தங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களால அது முடியுமா? நிச்சயம் முடியும். யார் அவங்கலாம்? இவங்க அந்தமான்ஸ், படகுலயே வாழறவங்க. காலங்காலமா தண்ணிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சுனாமியை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க இல்ல? எதையும் சுலபமா தெரிஞ்சுக்க கூடியவங்க, ரொம்ப புத்திசாலிங்க. அதனாலதான் இப்பவும் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நங்கூரத்தை போட்டு படகு நிறுத்துறியா? ஓகே. வணக்கங்க. வணக்கம். இவர் தான் அட்மிரல். இந்த இடத்தை பத்தி இவருக்கு எல்லாம் தெரியும். ஆமா, எல்லாமே தெரியும். உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். எனக்கும் தான். ஆபத்தான இடத்துல தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நாங்க தனியா பேசணும். எல்லா குட்டி பசங்களும் இங்க இருந்து போங்க. விளையாடுனது போதும், கிளம்புங்க. ஓ, ரொம்ப அழகா இருக்கு. எங்க கொடுங்க, நான் கிட்ட பாக்குறேன். இந்தாங்க. என் கூட கொஞ்சம் உள்ள வாங்கல. இவ இருக்கால, இவ என்னோட குழந்தை. முதல்ல வந்து பறிச்சுட்டு போயிடுச்சு. இவரும் முதல்ல கடிச்சு இறந்து போனவர் தான். இவர் என்னோட அப்பா. அது என்னோட ஹஸ்பண்ட். இந்த படங்கள்ல இருக்கிற எல்லாருமே உங்க நண்பர்களா? ஆமா. போன வாரம் கூட அந்த இடத்துல சில மீனவர்கள் அது கொண்டு இருக்கு. தெற்கு பக்கம் மீன் பிடிக்க போனவங்கள அது கொண்டு இருக்கான். எப்ப வேணாலும் இந்த இடத்துக்கு வரலாமா? அது ஒரு அரக்க. என்னதான் இருந்தாலும் இவங்களுக்குள்ளேயும் பயம் இருக்கு. அது இப்ப எங்க இருக்குன்னு தெரியுமா? பெரிய பாறையில ஆழத்துல இருக்கு. தண்ணி நிறைஞ்ச பகுதி. இவர்தான் சாண்டு. சாண்டுன்னா என்ன அர்த்தம்? பாதுகாப்பு தேவதை. இவங்க எதிரிய கொல்ல வந்ததான் நினைக்கிறாங்க. உங்களால அது முடியுமா? நிச்சயமா முடியும். வேற ஏதாவது வேணுமா? என்ன வேற ஏதாவது ஆர்டர் இல்ல, பண்ணவா? எனக்கு வேண்டாம், போதும். Thank you. ஏய் ஜாக், இங்க எப்படி? நீங்க என்ன பண்றீங்க? சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? சாப்பிட்டு முடிச்சோம். காசு கொடுத்து டேபிள் புக் பண்ணிருக்கேன். இங்கே உட்காந்துக்கோ. ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் அங்கேயே போய் உட்காந்துக்கிறேன். மேயர் எங்களுக்கு சாப்பிடறதுக்கும் ஹோட்டல்ல ஸ்டே பண்றதுக்கும் பணம் கொடுத்திருக்காரு. நல்ல விஷயம் தான். நம்ம பாஷையில சொல்லணும்னா அவர் ஒரு ஆடு. இந்தாங்க. சரி, இவங்க சாப்பிடுற பில்லையும் எங்களுதுலயே போட்டுருங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். ஆனா அடுத்த தடவை ஒன்னால விட மாட்டேன். தேங்க்யூ. ஓகே கைஸ், நாங்க இப்ப கிளம்புறோம். Yeah. சரியா? இங்க இருந்து நேரத்தை வீணடிக்க விரும்பல. பாய். இங்க பாரு, அவ வெளிய வந்துட்டு இருக்கா. ப்ளூ கலர் Dress போட்டிருக்கா. கூட அவனோட மேனேஜர் வந்துட்டு இருக்கான் போல இருக்கு. ஓகே, நான் பாத்துக்கிறேன். அவங்க நல்ல குடும்பமா தான் தெரியுறாங்க. ஆமா, பாவம் ஒரே ஆளா இருந்து கஷ்டப்பட்டு எல்லாரையும் வளர்க்கறாங்க. ஆமா, அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஐயோ, ஷாம்பு மேல எவ்வளவு உயிரா இருக்கான் தெரியுமா? ஆமா, ரெஸ்டாரண்ட்லயே பார்த்தா நல்லா தெரிஞ்சது. ஆனா அவ இப்பவும் சின்ன பையன் தான், அதை மறந்துடாதீங்க. என்ன பண்ற அவன்? வா, அவனை பிடிக்கலாம். உனக்கு எதுவும் ஆகலையே? இல்ல. போலீஸ்க்கு ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணு. ஓகே.
உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? பயப்படாதீங்க, ஒண்ணும் இல்ல, தைரியமா இருங்க. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நானும் தான். என்ன உன் வேலை பண்ணதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் என்ன வேற ஒண்ணும் இல்ல. நாம இனி சண்டை போட எந்த விஷயமும் இல்ல. அப்படியா? என்ன பண்ற? ரொம்ப வலிக்குது. எனக்கு அந்த வேலை எவ்வளவு பிடிச்சிருந்தது தெரியுமா? ஜாக், ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்னாடி உன் சிஸ்டருக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல இருக்கா? அவங்களுக்கு எதுவும் ஆகலையே? அது எனக்கு தெரியல. நான் தான் சொன்னல, காரை விட்டு எங்க மேல ஏத்த ட்ரை பண்ணா அதுக்குள்ள நாங்க கீழே குடிச்சு தப்பு. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? Thank you. எங்களுக்கு ஒண்ணும் ஆகல. என்ன நடந்துச்சு? அந்த ட்ரக்ல இருந்தவன் எங்களை ஏத்தி கொல்லலாம்னு நினைச்சான். எங்க அவன்? எனக்கு தெரியாது, அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான். இந்த பக்கமா போனான். ஆல்ரைட். இவர் எப்படி இருக்காரு? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சொல்லு. ஆண்டி, அப்புறம் எப்படி இருக்க? லைன்ல தான் இருக்கேன்னு தெரியும். ஏன் பதில் சொல்லாம இருக்க? என் அக்காவையே கொள்ள நினைச்சல. இனிமே உன்னை சும்மா விட மாட்டேன். சொல்றது கேக்குதுல்ல? நிச்சயத்துக்கு நீ தண்டனை அனுபவிப்ப. போலீஸ் இங்க வந்தாச்சு. ஏன் குலைச்சிக்கிட்டே இருக்க? வாய மூடு. கத்தாத, இங்க வா. ஹே, நாங்க கேசினோக்கு போறோம், வரதுக்கு லேட் ஆகும். நீ எங்க கூட வரியா? இல்ல, அத உள்ள கொண்டு போய் கட்டுறியா? ஏன் குறைச்சிட்டே இருக்கு? யாருக்கு தெரியும்? எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கு. என் கண்ணு முன்னாடி கொண்டு வராத. சரி, நம்ம அப்புறம் பார்க்கலாம். தேவையில்லாம பணத்தை வீணாக்காத. Cap? 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 உடனே கான்சாங்கோட வீட்டுக்கு போலீஸ் ஆம்புலன்ஸ் அனுப்பி வைங்க. நான் கான்சாங் தான் பேசுறேன்.
Подтвердите свой адрес, сэр. Алло. அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்றீங்களா? மிஸ்டர் கான்சாம். ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? இப்படி நடந்தது ரொம்ப வருத்தமா இருக்கு. இத சுத்தப்படுத்த எவ்வளவு நேரம் ஆகும்? ராத்திரிக்குள்ள. தேங்க்ஸ் ஆபீசர். அவ்வளவு தூரத்துல இருந்து ஒருத்தர் மோப்ப பிடிச்சிருக்கோம் நினைக்கிறீங்களா? ஆமா, 5 மைல் தூரத்துல நடந்து போய்கிட்டு இருந்த ஒருத்தர் அது கொன்னதை கூட நானே பாத்திருக்கேன். தண்ணில இருந்து தான் அது அங்க போயிருக்கு. ஆனா எந்த வழியா போயிருக்குன்னு தான் தெரியல. அதுக்குன்னு ஒரு வழி வச்சிருக்கு. தெற்கு பக்கம் ஒரு சின்ன பையன் அது கொண்டு இருக்கு. மேற்கு பக்கம் கடற்கரையில 2 பேரை கொண்டு இருக்கு. கிழக்குல வேட்டக்காரன். இப்ப இந்த 2 பேரை என்னோட யூகப்படி இந்த ஆறோட ஆரம்பத்துல தான் அது தங்கி இருக்கும்னு தோணுது. அது கொண்டு போறவங்களையும் அங்கதான் பதுக்கி வச்சிருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு உதவ சில பேர் அனுப்பி வைக்கிட்டா? வேண்டாம், இந்த விஷயத்தை நாங்களே தனியா சமாளிச்சுக்கிறோம். பணத்துக்காக தானே? எனக்கு பணம் முக்கியம் இல்ல, பழி வாங்கறது தான் முக்கியம். நான் பழி வாங்குவேன். இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா அலை தானா உங்களை பேச கொண்டு போயிடும். ஆனா இங்க இருந்து பார்த்தா தண்ணிக்குள்ள நமக்கு எதுவும் தெரியாதே. அது ஒரு சின்ன ஓட்டை தான். ஓகே, சீக்கிரம் தயாராக்குங்க. ஜோடியாக்ல எங்களை ஃபாலோ பண்ணுங்க. சரி, ஒருவேளை அது போட்டு கிட்ட வந்துட்டா? அந்த போட்டு தள்ள தான் துப்பாக்கி கொண்டு வந்திருக்கீங்களா? விளையாடுறதுக்கு இது நேரம் இல்ல. இது அதோட இடம், உங்க இடம் இல்ல. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாக்கிரதையா இருங்க. எவ்வளவு நேரம் அது கீழே இருக்கும்? 1 மணி நேரம் இருக்கும். காத்துக்கிட்டு இருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கும். நம்ம தேட்டர் அந்த ஓட்டையோட சைஸ் என்ன இருக்கும்? 3ல இருந்து 4 அடி அகலம் இருக்கும். ஒரு முதல்ல போற அளவுக்கு தான். அது எங்கேயும் வரும் நினைக்கிறீங்களா? அப்படியும் கூட நடக்கலாம். உன் கண்ணுக்கு அது தெரியுதா? தெரியுது, அது அங்க இருக்கு. நானும் அவங்க கூட போயிருக்கணும். அவங்க அங்க கவனமாவே இல்ல. இல்ல,
நாமளும் உள்ள போலாம். கமான், இதை எப்படி செய்யறதுன்னு நான் உனக்கு காட்டுறேன். என்னாச்சு? ஜாக், அம்மா முதல்ல உள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. எங்க? அதோ அங்க. நீ உடனே ஹாக்கியோட படகுக்கு போ. நாம அதோட இருப்பிடத்துக்கிட்ட போய் ஆகணும். உங்களால நுழைவாயில கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. நான் கரை கிட்ட போறேன். பாறைகள் கிட்ட போகாத. பாறையில மோதினா போட்டு பாழாயிடும். ஓகே, கவனமா இரு. நான் சீக்கிரம் வந்துடுறேன். நாம கரை பகுதி கிட்ட போக போறோம். ஆனா அது அந்த பக்கம் போலியே. அந்த இடத்துல எவ்வளவு ஆழம் இருக்கும் சரியா தெரியல. ஏன்னா ஒரு 10 இல்ல 20 அடி இருக்கும். உங்க அம்மாவை காப்பாத்திடலாம். அவங்க உயிரோட இருப்பாங்கல்ல? சரியா தெரியல. உயிரோட இருக்க வாய்ப்பாது இருக்கா? இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அல்சன், 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 ஜாக் அங்கதான் இருக்காரு. என் கூட வாங்க. இந்த இடம் எப்படி இருக்கு பாரு. அல்சன், 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 Alison! 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 எங்க இருக்கா? அலிசா,
வருது ஜாக். ஜாக் நீதி வா. ஜாக் நீதி போ. நீதி வா ஜாக். நீதி வா ஜாக். கிட்ட வந்துருச்சு. Рядом. என்னால முடியல ஜாக். கையை விட்டுருங்க. ஜாக். சீக்கிரம் சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. கீழே போக வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாரு. வாங்க சீக்கிரம். எந்த வழியும் இல்ல, இது மட்டும்தான். அதோட வாயை திறக்க முடியல. அவனால ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள இருக்க முடியாது. அவன் காலை வெட்டிடுங்க. இல்ல இல்ல அப்படி என்ன செய்யாதீங்க. சொல்றீங்க? வேற வழி இல்ல, இல்லன்னா அவன் செத்துருவான். காலை வெட்டுங்க, சீக்கிரம் வெட்டுங்க, இல்லன்னா அவன் உயிருக்கு ஆபத்து. கத்தியை என்கிட்ட கொடு. எதுவும் ஆகலையே. இவனை அந்த பக்கம் கூட்டிட்டு போலவா. உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. உனக்கு அப்படியா தோணுது? இந்த போட்டோல இருக்கிற எல்லாரும் முதலையால காயப்பட்டவங்க தானே? இவங்க எல்லாரும் அப்பாவிங்க. வரப்போற ஆபத்தை உணர்ற உள்ளுணர்வு மிருகங்களுக்கு இயற்கையாவே இருக்கு. அதே உள்ளுணர்வு மனிதர்களுக்கும் இருக்கு. நீங்க அந்த மாதிரி தானா? ஆமா, அந்த மாதிரி தான். அப்படிதான் உங்க காலை எழுந்தீங்களா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. என் காலை இழக்கணும்னு ஒரு வேண்டுதல், அதனாலதான்.